டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். இஸ்ரேல் ஈரான் போரால் 4 லட்சம் டன் பாஸ்மதி அரிசி ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய அரிசி ஏற்றுமதியாளர்கள் கூட்டமைப்பு வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்திடம் சமர்ப்பித்துள்ள கோரிக்கையில் கூறியிருப்பது, இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கான கப்பல் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளதால் துறைமுகங்களில் 2 லட்சம் மற்றும் நடுவழியில் 2 லட்சம் என மொத்தம் 4 லட்சம் டன் பாஸ்மதி அரிசி ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளது. போர் பதற்றத்தால் வளைகுடா நாடுகளுக்கு செல்லும் கப்பல்களுக்கான காப்பீட்டு பிரீமியம் மற்றும் போர்க்கால கூடுதல் கட்டணங்கள் கணிசமாக உயர்ந்துள்ளன. இதனால் சர்வதேச சரக்கு போக்குவரத்து கட்டணம் 15 முதல் 20% வரை அதிகரித்துள்ளது. மேலும் கப்பல் எரிபொருள் விலை ஒரு டன்னுக்கு $520 $580 உயர்ந்துள்ளது. இந்த போக்குவரத்து இடையூறுகளால் உள்நாட்டிலும் கடந்த 72 மணி நேரத்தில் பாஸ்மதி அரிசியின் விலை 7 முதல் 10% வரை சரிந்துள்ளது. இது ஏற்றுமதியாளர்களின் நடைமுறை மூலதனத்தில் பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. போர் பதற்றம் காரணமாக கப்பல்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் துறைமுகங்களில் தேங்கும் சரக்குகளுக்கான சேமிப்பு மற்றும் தாமத கட்டணங்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். பாதியில் நிற்கும் சரக்குகளை திருப்பி அனுப்ப அல்லது வேறு இடத்துக்கு மாற்ற சுங்கத்துறை மற்றும் ரிசர்வ் வங்கி மூலம் உரிய ஆவண உதவிகளை வழங்க வேண்டும். இந்த நெருக்கடியை ஒரு தவிர்க்க முடியாத சூழலாக அறிவிக்க வேண்டும். இதன் மூலம் ஒப்பந்தங்களை நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் விதிக்கப்படும் அபராதங்களை தவிர்க்க முடியும். கரோனா தொற்று காலகட்டத்தில் வழங்கப்பட்டது போன்ற கூடுதல் கடன் வசதிகள் மற்றும் கடனை திருப்பி செலுத்தும் கால அவகாசத்தை வங்கிகள் வழங்க வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இது குறித்து IREF துணைத் தலைவர் கூறும்போது, எரிபொருள் காப்பீட்டுத் துறையில் ஏற்பட்டுள்ள விலை உயர்வை ஏற்றுமதியாளர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. இந்தியாவின் ஏற்றுமதி ஒப்பந்தங்களை பாதுகாக்க அரசு உரிய காலக்கெடுவுக்குள் நிவாரணம் அறிவிக்க வேண்டும் என்றார். இந்தியாவின் 4 மிகப்பெரிய பொருளாதார மாநிலங்களில் கடந்த 4 ஆண்டுகளில் மகாராஷ்டிரா மாநிலம் மிக குறைந்த பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. அதேவேளையில் ஒட்டுமொத்த பொருளாதார மதிப்பில் அந்த மாநிலமே இப்போதும் முதலிடத்தில் நீடிக்கிறது. 2024-25 நிதியாண்டில் மகாராஷ்டிராவின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி 42,67,000 கோடி என்று கணிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் பார்த்தால் கர்நாடகம், குஜராத் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களை விட இம்மாநிலம் பின்தங்கியுள்ளது. கரோனா காலத்திற்கு பிந்தைய சூழலில், அதாவது 2021 முதல் 2025 வரை, கர்நாடகா மாநிலம் சுமார் 65% வளர்ச்சியுடன் முதலிடத்தில் உள்ளது. பெங்களூரை மையமாக கொண்ட தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சேவை துறைகளின் அசுர வளர்ச்சியே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. கர்நாடகத்தின் GSDP 17,02,000 கோடியிலிருந்து 28,09,000 கோடியாக உயர்ந்துள்ளது. தொழில்துறை மற்றும் உற்பத்தி துறையில் வலுவாக உள்ள குஜராத் மாநிலம் 48% வளர்ச்சியை பதிவு செய்து 2வது இடத்தை பிடித்துள்ளது. அந்த மாநிலத்தின் பொருளாதார மதிப்பு 18,79,000 கோடியிலிருந்து 27,90,000 கோடியாக அதிகரித்துள்ளது. இதே பட்டியலில் 3வது இடத்தை பிடித்துள்ள தமிழகம் சுமார் 47% வளர்ச்சியை எட்டியுள்ளது. 2021-2022 21,36,000 கோடியாக இருந்த தமிழகத்தின் GSDP 2024-25 31,55,000 கோடியாக உயர்ந்துள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்த பொருளாதார அளவில் மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக தமிழகம் நெருக்கமான போட்டியாளராக உருவெடுத்துள்ளது. அணுகுண்டுகளை சுமந்து செல்லும் திறன் கொண்ட அதிநவீன ஏவுகணையை அமெரிக்க விமானப்படை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க விமானப்படை வட்டாரங்கள் கூறியது, கடந்த 1962 மினிட்மேன் ஏவுகணையும் கடந்த 1965 ஆண்டில் மினிட்மேன் 2 ஏவுகணையும் அமெரிக்க விமானப்படையில் சேர்க்கப்பட்டன. கடந்த 1970 ஆண்டில் மினிட்மேன் 3 ஏவுகணை விமானப்படையில் சேர்க்கப்பட்டது. தற்போது இந்த வகையை சேர்ந்த 400 ஏவுகணைகள் அமெரிக்காவின் மோண்டானா, நார்த் டகோடா, வயோமிங் பகுதிகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. மினிட்மேன் 3 ஏவுகணையின் திறன் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் அதிவேகத்தில் அதிக தொலைவு சீறிப்பாயும் மினிட்மேன் 3 ஏவுகணையின் சோதனை மார்ச் 3ஆம் தேதி இரவு நடத்தப்பட்டது. அமெரிக்காவின் வாண்டன்பெர்க் விண்வெளி படைத்தளத்தில் இருந்து புறப்பட்ட ஏவுகணை
மார்ஷல் தீவுகளுக்கு அருகே நிலைநிறுத்தப்பட்டிருந்த 2 இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கி அழித்தது. மினிட்மேன் 3 ஏவுகணை மூலம் ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை தனித்தனியாக தாக்கி அழிக்க முடியும். இந்த ஏவுகணை முதலில் விண்வெளியின் வெளிமண்டலத்தை தாண்டி செல்லும். பின்னர் விண்வெளியிலிருந்து மீண்டும் வளிமண்டலத்துக்குள் நுழைந்து தரையில் உள்ள இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கி அழிக்கும். 36,000 கிலோ எடை, 59.5 அடி நீளம், 5.5 அடி வட்டம் கொண்ட ஒரு ஏவுகணையில் 3 அணுகுண்டுகள் வரை சுமந்து செல்ல முடியும். இந்த ஏவுகணை மணிக்கு 24,000 கிலோமீட்டர் வேகத்தில் சீறிப்பாயும். சுமார் 13,000 கிலோமீட்டர் தொலைவு வரையிலான இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கும். மினிட்மேன் 3 ஏவுகணை மூலம் உலகின் எந்த பகுதியையும் 30 நிமிடங்களில் தாக்கி அழிக்க முடியும். இவ்வாறு அமெரிக்க விமானப்படை வட்டாரங்கள் தெரிவித்தன. அமெரிக்கா ஈரான் இடையிலான போரில் ஈரான் இராணுவத்துக்கு ரஷ்யாவும் சீனாவும் மறைமுகமாக உதவி செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் ஈரான் சீனா ரஷ்யாவுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் டூம்ஸ்டே அதாவது அழிவு நாள் ஏவுகணை என்று அழைக்கப்படும் மினிட்மேன் 3 ஏவுகணை சோதனையை அமெரிக்கா நடத்தியிருப்பது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. மேற்கு ஆசியா மற்றும் உக்ரைன் போர்களுக்கு விரைவில் முடிவு கட்டப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர் நரேந்திர மோடி, இராணுவ மோதல்கள் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்பதை பின்லாந்து அதிபருடனான சந்திப்பின் போது திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக வந்துள்ள பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் பிரதமர் மோடியுடன் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினார். இதன் பின்னர் பிரதமர் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் கூறியது, இந்தியாவும் பின்லாந்தும் சட்டத்தின் ஆட்சி, பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர வழிமுறைகளில் நம்பிக்கை கொண்டுள்ளது. இராணுவ மோதல்கள் மூலமாக மட்டுமே எந்த ஒரு சிக்கலுக்கும் தீர்வு கண்டுவிட முடியாது என்பதில் இரு நாடுகளும் ஒருமித்த கருத்தை கொண்டுள்ளது. உக்ரைன் விவகாரமாக இருந்தாலும் சரி, மேற்கு ஆசியாவாக இருந்தாலும் சரி, போர்களை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் அமைதிக்கான அனைத்து முயற்சிகளும் நாங்கள் தொடர்ந்து ஆதரவளிப்போம். இரு நாடுகளுக்கும் இடையிலான டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் நிலைத்தன்மை தொடர்பான உறவுகளில் இருவரும் இணைந்து செயல்படுவது என இருதரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு முதல் 6G தொலைத்தொடர்பு வரை, தூய்மையான எரிசக்தி முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் வரை இந்த கூட்டாண்மை இரு நாடுகளிடையே புதிய வேகத்தையும் ஆற்றலையும் வழங்கும். மேலும் இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவிற்கும் பின்லாந்திற்கும் இடையிலான வர்த்தகம், முதலீடு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று அறிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான 4 டிஜிட்டல் தளங்கள் மற்றும் சின்னங்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா டெல்லியில் அறிமுகம் செய்தார். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. கடந்த 2011ஆம் ஆண்டில் நாடு தழுவிய அளவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதன் பிறகு 2021ஆம் ஆண்டில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கரோனா பெருந்தொற்று காரணமாக கணக்கெடுப்பு பணி தள்ளி வைக்கப்பட்டது. இந்த சூழலில் நாடு முழுவதும் 2 கட்டங்களாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மத்திய அரசு கடந்த ஆண்டு அறிவித்தது. இதன்படி ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை வீடுகள், கட்டிடங்கள், வீட்டிலுள்ள வசதிகள் குறித்த தகவல்கள் சேகரிக்கப்பட உள்ளன. இதன் பிறகு அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்படும். அப்போது ஒவ்வொரு நபரின் சமூக, பொருளாதார தகவல்கள் சேகரிக்கப்பட உள்ளன. இந்த சூழலில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான டிஜிட்டல் தளங்கள், சின்னங்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா டெல்லியில் அறிமுகம் செய்தார். முதல் முறையாக டிஜிட்டல் முறையில் மக்கள் கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. இதற்காக 4 டிஜிட்டல் தளங்கள் உருவாக்கப்பட்டு உள்ளன. வீடுகள், கட்டிடங்கள் தொடர்பான பட்டியலை தயாரிக்க புதிதாக செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாடு முழுவதும் பல்வேறு புவியியல் பகுதிகளை உறுதி செய்து செயற்கைக்கோள் படங்களை பயன்படுத்தி டிஜிட்டல் முறையில் வீடுகள், கட்டிடங்களின் பட்டியலை தயாரிக்க முடியும். மேலும் வீடுகள், கட்டிடங்கள் தொடர்பான தகவல்களை பதிவேற்ற புதிய செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது மக்கள் தங்கள் விவரங்களை பதிவு செய்ய புதிதாக ஒரு டிஜிட்டல் தளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த தளத்தை 16 மொழிகளில் பயன்படுத்த முடியும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேலாண்மை மற்றும் கண்காணிப்புக்காக புதிய டிஜிட்டல் தளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வட்டார, மாவட்ட, மாநில நிலைகளில் உள்ள அதிகாரிகள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை இந்த தளம் வாயிலாக கண்காணிக்க முடியும். ஈரானின் அண்டை நாடான அசர்பைஜானின் நாக்சைவான் பகுதியில் உள்ள விமான நிலையத்தை குறிவைத்து நேற்று ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது.
அந்த நாட்டில் அமெரிக்காவின் இராணுவ தளம் இல்லை. ஆனால் அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடாக அசர்பைஜான் செயல்படுவதால் ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு தகுந்த பதிலடி தருவோம் என்று அசர்பைஜான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கத்தார் தலைநகர் தோஹாவில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தை குறிவைத்து ஈரான் இராணுவம் நேற்று ஏவுகணைகளை வீசியது. ஐக்கிய அரபு அமீரகம் தலைநகர் அபுதாபி மற்றும் இஸ்ரேலின் பல்வேறு பகுதிகளை குறிவைத்து ஈரான் இராணுவம் ஏவுகணைகளை வீசியது. ஈரான் இராணுவ வட்டாரங்கள் கூறும்போது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படைகள் மற்றும் ஈரான் இராணுவத்துக்கு இடையிலான போர் தீவிரமடைந்துள்ளது. ஈரானில் உள்ள குர்து கிளர்ச்சி படைகளுக்கு ஆயுதங்களை வழங்க அமெரிக்க இராணுவம் திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் ஈரானுக்கு எதிரான போர் தீவிரமடையும். ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் வரை தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம். 2 வாரங்கள் வரை போர் நீடிக்கக்கூடும் என்று தெரிவித்தன. நேபாளத்தில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 60% வாக்குகள் பதிவாயின. வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை உடனடியாக தொடங்கியது. தேர்தலில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களித்தனர். நேபாளத்தில் கடந்த ஆண்டு ஆட்சி கவிழ்ப்புக்கு வித்திட்ட ஜென் இசட் இளைஞர்களின் போராட்டத்துக்கு பிறகு அந்நாட்டின் முதல் பொதுத் தேர்தல் நடைபெற்றது. நேபாள நாடாளுமன்றத்தின் கீழவையான பிரதிநிதிகள் சபையில் மொத்தம் 275 இடங்கள் உள்ளன. இதில் 165 இடங்கள் நேரடி தேர்தல் மூலமும் மீதமுள்ள 110 இடங்களுக்கு விகிதாசார பிரதிநிதித்துவ முறையிலும் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். நேரடி தேர்தலில் 3406 வேட்பாளர்களும் விகிதாசார முறையில் 3135 வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். 1.89 கோடிக்கும் அதிகமான தகுதி பெற்ற வாக்காளர்களுக்காக நாடு முழுவதும் 10,967 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு இருந்தன. தேர்தலை முன்னிட்டு கடந்த புதன்கிழமை முதல் 3 நாட்கள் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 2ஆம் தேதி நள்ளிரவுடன் பிரச்சாரம் நிறைவடைந்த நிலையில் 5ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களித்தனர். தேர்தலையொட்டி நேபாள இராணுவம், காவல்துறையின் சுமார் 3.41 லட்சம் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். வாக்கு எண்ணிக்கை முடிந்த நிலையில் மொத்தம் 60% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நிலவரம் பின்னர் தெரியவரும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் வாக்குப்பெட்டிகள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. இதைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை உடனடியாக தொடங்கியதாக நேபாள தேர்தல் ஆணையர் ஜானகிகுமார் தெரிவித்தார். தேர்தல் முடிவுகள் முழுமையாக தெரிய வர 2 நாட்கள் ஆகும் என்றும் தெரிய வந்துள்ளது. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். we will discuss about it and then லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். we'll see you on the next video.